கர்த்தருக்குள்ள வந்துட்டோமா, ஆண்டவரை தெய்வமா ஏற்றுக்கொண்டுட்டோமா, அவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டோமா, தகப்பனையும் தாயையும் ஜென்ம ஸ்பாவங்களையும், அதாவது ஜென்ம தேசம்ங்கிறது நான் மாம்சத்தின் ஸ்பாவங்களை சொல்றேன். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளையா பிறக்கும் போது அந்த ஜென்ம ஸ்பாவங்கள் நமக்குள்ள என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. தாவீது சொல்றார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ கேரக்டர்ஸ் என்ன செஞ்சிருது, ஆக மொத்தத்தில் என்ன செஞ்சிருது, நம்ம கூடவே ஜீன்ல அது பயணிச்சு வந்துருது, டிஎன்ஏல வந்துருது. ஆனாலும் கூட கர்த்தருடைய செட்டைக்குள்ள வரும்போது அந்த டிஎன்ஏவே நீங்க என்ன செய்யணும், மாற்றணும், அதை ஜெயிக்கணும். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டியதை விட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தோமோ அதுவும் இப்பயும் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சீரியல் பார்த்தேம்மா, நான் சினிமா பார்த்தேம்மா, ஆனா இப்பயும் நான் அதே தான் பார்க்குறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? உங்க முந்தின நற்குணமும் சரியில்லை, பிந்தின நற்குணமும் சரியில்லைன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஸோ இந்த நாளில் கூட சினிமா மாத்திரமல்ல, சீரியல் மாத்திரமல்ல, நம்முடையதான கேரக்டர்ஸ், நம்முடையதான குணாதிசயங்கள் மாறணும்.